கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல ஒரு பொண்ணு காணாம போயிட்டாங்கன்னு சொல்லி அந்த கேஸை விசாரிக்க போன இன்ஸ்பெக்டர் இந்த கேஸ்ல இருந்து நூல் பிடிச்சி 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வேறு ஒரு பெண் கொலையை கண்டுபிடிச்சிருக்கார். இதுக்குள்ள நிறைய மர்மமான முடிச்சுகள் இருந்துச்சு. இந்த கொலையை பண்ணது யார், அதை எவ்வளோ மாஸ்டர் மைண்டா பண்ணியிருக்காரு, அதை ஒரு படத்தை பார்த்து பண்ணியிருக்கார். 2 முறை உடலை தோண்டி புதைச்சு மறுபடியும் அதை போட்டு எரிச்சு அதை யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி எல்லாரும் பாக்குற மாதிரி அதை எரிச்சிருக்கிறார். ஒரு விவசாயி அதை பண்ணியிருக்கிறார். இது ரொம்ப ரொம்ப பெங்களூர்ல பரபரப்பா பேசப்பட்ட கேஸ்னே சொல்லலாம். இந்த கிரைம் சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. கர்நாடக மாநிலம் பெங்களூர் மகதி ஆகஸ்ட் 12, 2024 மகதி போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் கிரிராஜ் அவர்கள் நைட்டு 10 மணிக்கு டியூட்டி எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. போய் இறங்கி அவருடைய ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி அவருக்கு ஸ்டேஷன்ல இருந்து ஒரு கால் வருது. அதை அட்டன் பண்ணி பேசுறாரு. ஸ்டேஷன்ல சொல்றாங்க, ஒரு பொண்ணு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டதுமே, ஒரு பொண்ணு மிஸ்ஸிங் கேஸ், உடனடியா இதை எடுத்தோம்னா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு உடனடியா இன்ஸ்பெக்டர் மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து ஒரு என்கொயரி பண்ண ஆரம்பிக்கிறார். அப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவர் யாருன்னா அவர் பேரு ராகவ். அவர்கிட்ட ஒரு விசாரிக்கும் போது என்ன சொல்றாருன்னா, என்னுடைய ஃப்ரெண்டு அவருடைய ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு சில்லூர் காட்டு பகுதிக்கு சூஜகல் அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போனாருங்க. ஆனா திரும்பி வரும்போது அவரு மட்டும்தான் வந்தாரு, அவர் ஒய்ஃபு வரல. நான் கேட்டேன் எங்க உங்க ஒய்ஃபு அப்படின்னு, அதுக்கு சரியா பதில் சொல்லாம இங்க இருந்து ஓடி போயிட்டாரு அப்படின்னு பதட்டத்தோட அவர் வந்து பதிவு பண்றாரு. இதை கேட்டதும் இன்ஸ்பெக்டர், கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, அது யாரு, என்ன பிரச்சனை அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட்டை பதிவு பண்றார். அதுக்கு அந்த ராகு இந்த முழு சம்பவத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்ல ஆரம்பிக்கிறார். யார் என்ன அப்படின்னா, உமேஷ், இவருக்கு 32 வயசு. இவர் ஒரு பிரைவேட் ஆபீஸ்ல சூப்பர்வைசரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இவருடைய மனைவி பேரு திவ்யா, இவங்களுக்கு 30 வயசு. இவங்க பியூட்டிஷியனா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்குது. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த உமேஷ் என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னுடைய மனைவி மேல அவருக்கு சந்தேகம். எந்த ஆண்கள்கிட்ட பேசினாலும் சந்தேகம். ஒரு பியூட்டிஷியன் அப்படிங்கிறதுனால இவங்க போய் ரெகுலரா ஒர்க் பண்ணும்போது சந்தேகப்பட்டு போய் ஒர்க் பண்ற அந்த பார்லர்ல போயிட்டு செக் பண்ணுவாரு. அங்க யாராவது கிளைண்ட் வந்தாங்கன்னா கிளைண்ட் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஒரு இடத்துல நீ வேலைக்கே போக வேணாம் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிக்கிறார். திவ்யா என்ன பண்றாங்க அப்படின்னா, வேலைக்கு போகாம இருக்க முடியாது, நான் படிச்சிருக்கேன், நான் வேலைக்கு போறது என்னுடைய உரிமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டு கொடுக்காம இருக்காங்க. இதனால கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான பிரச்சனையாகி ஒரு கட்டத்துல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற சூழல்ல 2 பேருமே பிரிஞ்சிருக்கிறாங்க. ஆனா 2 பேருடைய வீட்டுல இருந்து என்ன பண்றாங்க, இந்த 2 பேரையும் சமாதானப்படுத்தி அடிக்கடி சேர்த்து வைக்கிறதும், கொஞ்ச நாட்கள்லயே 2 பேருக்கு பயங்கர பிரச்சனையாகி 2 பேரும் பிரிஞ்சிருக்கு. இப்படி 2 பேருக்குமே சண்டை சஞ்சலமா போயிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும் போதுதான் ஆகஸ்ட் 12, 2024 இந்த ராகவ் வந்து உமேஷுக்கும் ஃப்ரெண்டு, திவ்யாவுக்கும் ஃப்ரெண்டு. உமேஷ் வந்து ராகவ் பைக்கு கடங்கிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்லியிருக்காருன்னா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் ரொம்ப காலமா ரொம்ப பிரச்சனை போயிட்டு இருக்குது, இது எங்களுக்கு நேரம் சரியில்லை போல இருக்கு, அதனால நாங்க கோயில்ல போயிட்டு ஒரு பூஜை பண்ணிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக்கை வாங்கிட்டு போயிருக்காரு. திவ்யா அந்த பைக்ல எடுத்துட்டு சாயங்காலம் 5 மணிக்கு கிளம்பி போயிருக்காரு. சரியா அந்த கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு உமேஷ் மட்டும் திரும்பி வந்திருக்காரு. வந்தவரு இந்த ராகவட்ட கொண்டாந்து பைக்கை கொடுத்தோன்னே கேஷுவலா அவர் கேட்டிருக்காரு, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை எல்லாம் சரியாச்சா, நீங்க பேசிட்டீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, சரி போகும்போது 2 பேரும் சேர்ந்து போனீங்களா, வரும்போது திவ்யா எங்க காணாம சொல்லி கேட்ட உடனே, திவ்யா பத்தி பேச்சு எடுத்தோடனே உமேஷோட முகம்லாம் மாறி போயிடுச்சு. பைக்கை உடனே நிப்பாட்டிட்டு எந்த பதில் சொல்லாம திவ்யா போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கடகடான்னு ஓடி போயிடுறாரு. ஏன் இப்படி போறான் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகப்பட்டு மறுபடியும் உமேஷுக்கு ட்ரை பண்றாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் உமேஷ். அடுத்தபடியா திவ்யாவுக்கு ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு திவ்யாவுடைய போன் நம்பர் ட்ரை பண்ணா திவ்யா போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வருது. அப்பதான் கவனிக்கிறார், தன்னுடைய வாட்ஸ்அப்புக்கு திவ்யா வந்து ஒரு லைவ் லொகேஷனை போட்டுக்கிறாங்க. எதுக்காக போட்டாங்க என்ன அப்படிங்கிற தகவலாம் தெரியல. இவருக்கு வந்து ஏதோ ஒன்று தப்பா நடந்திருக்கு, உமேஷ் இந்த மாதிரி எதுவுமே சொல்லாம ஓடுறான் அப்படின்னு சந்தேகப்பட்டவர் அந்த லைவ் லொகேஷனுக்கு போயிருக்கார். நேரடியா அந்த சூஜகல் கோயில் பகுதிக்கு வரைக்கும் அந்த லைவ் லொகேஷன் போயிருக்குது. அங்க போய் அந்த நைட்லயே தேடி பார்த்திருக்காரு. ஒரு 10 மணி வரையும் தேடி பார்த்துட்டு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால பயந்து போயிட்டு நேரடியா அந்த மகதி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. இதுதான் நடந்த விஷயம் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்குது, அந்த திவ்யாவை உமேஷ் ஏதோ பண்ணிட்டான் போல இருக்கு அப்படின்னு இந்த தகவலை சொல்றாங்க. உடனடியா இன்ஸ்பெக்டர் கிரிராஜ் என்ன பண்ணாருன்னா,
ஒரு பெண் மிஸ்ஸிங், அதனால இந்த நேரத்தில் நம்ம தேடினதான் சரியா இருக்கும் சொல்லிட்டு உமேஷோடைய போனுக்கு அவரும் ட்ரை பண்றாரு. போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான். ஆள் எங்க இருக்கா அப்படிங்கிறது தெரிய வரல. சரி, அந்த நேரத்திலேயே உமேஷ் யாரு கூட எல்லாம் கான்டாக்ட்ல இருந்திருக்கான் அப்படின்னு போன் ரெக்கார்ட்ஸை எடுக்கிறாங்க. அப்படி எடுத்ததுல ஒரு 3 பேர் கூட இந்த ஈவினிங் டயத்துல இருந்து இந்த நைட்டுக்குள்ள நிறைய முறை கான்டாக்ட்ல இருந்திருக்கா அப்படின்னு தெரிய வருது. யார் யார் அந்த 3 பேர் அப்படின்னா, ஒன்னு சஷாங்க், அடுத்து ரோஹித், இன்னொன்னு வந்து பரத். இந்த 3 பேருக்குமே 25ல இருந்து 30 வயசுக்குள்ள. இந்த 3 பேருக்கிட்ட தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னால 3 பேர் இப்ப எங்க இருக்காங்க அப்படின்னு ட்ரேஸ் பண்ணி 3 பேரையும் கண்டுபிடிச்சு போலீஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு 3 பேரையும் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து 3 பேருமே கொஞ்சம் கடுமையா விசாரிக்க ஆரம்பிச்சதுல 3 பேரும் ஒரு திகில் கிளப்புற மாதிரி ஒரு தகவலை சொல்றாங்க. என்னன்னா, உமேஷ் திவ்யாவை அழைச்சிட்டு போயிட்டு இன்னொரு ஃப்ரெண்டோட சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க 3 பேரையும் வர வச்சாங்க. நாங்க 5 பேருமா சேர்ந்து அவங்கள காட்டுல ஒரு இடத்துல புதைச்சிட்டோம் அப்படிங்கிற தகவலை சொல்றாங்க. இதை கேட்டோன்னா ஆடி போயிடுறாங்க போலீஸ்லாம். அந்த இரவுலயே இந்த 3 பேரையும் அழைச்சிட்டு போயிட்டு எந்த இடத்துல புதைச்சிங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்கன்னா, செல்லூர் காட்டு பகுதியில ஒரு இடத்துல 5 அடிக்கு குழி தோண்டி இந்த திவ்யாவை புதைச்சிருக்காங்க. ஒரு போலீஸ் டீம், ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டு இந்த பாடியை ரெக்கவர் பண்றாங்க. ரெக்கவர் பண்ணி போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டு இந்த உமேஷ் எங்க இருக்கான் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சரியா ஒரு நாள் கழிச்சு இந்த உமேஷ் ஒரு வில்லேஜ்ல ஒளிஞ்சிருக்கான். அந்த வில்லேஜ்ல இருந்து அவனை போய் தூக்கிட்டு வந்துடுறாங்க. தூக்கிட்டு வந்து அந்த கொலை சம்பவம் எப்படி நடந்துச்சு, எதனால நடந்துச்சுன்னு அவங்ககிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சதுல அவன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்னன்னா, 2 வருஷத்துக்கு முன்னாடி உமேஷுக்கும் திவ்யாவுக்கும் கல்யாணம் ஆனது. 2 பேரும் நல்லபடியா தான் வாழ ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்துல இந்த திவ்யா நிறைய ஆண்கள் கூட பழகுறாளோ, நமக்கு துரோகம் பண்றாளோ அப்படின்னு சந்தேகப்பட்டிருக்கான் இந்த உமேஷ். அதோட விளைவாதான் நீ இனிமே வேலைக்கு போக வேணாம், நானே சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே வேலைக்கெல்லாம் போக முடியாது, நீங்க சந்தேகப்படுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் சண்டை போட்டிருக்காங்க. வேலைக்கு போக வேணாம்னு சொன்னாலும் இவ போறேன்னு சொல்றதுக்கு காரணமே இவளுக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு ஒரு இடத்துல இவளை கொன்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கான். அப்படி கொன்றலாங்கிறப்ப இவனுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் பேரு கிரண். இந்த ஆளுக்கு 43 வயசு. இந்த ஆளு ஒரு விவசாயி. இந்த கிரண் கிட்ட பேசும்போது கிரண் என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி பொம்பளைங்களே இப்படித்தான், பொம்பளைங்க வந்து நிறைய ஆண்கள் கூட பழகிட்டு சொந்த புருஷனுக்கு துரோகம் பண்றவங்க தான் இருக்காங்க, அதனால இவளுக்கெல்லாம் மன்னிக்க கூடாது, இவளை கொன்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் உசுப்பேத்துறான் இந்த உமேஷன். எப்படி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், நான் ஒரு திட்டம் போட்டு தரேன், அந்த மாதிரி நீ என்ன பண்ணுனா சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அழைச்சிட்டு நேரா அந்த சுஜகல் காட்டுப்பகுதிக்கு வந்துரு, கோயிலுக்கு வந்துரு. சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் நீ என்கிட்ட கூட்டி வந்துரு, நான் ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கேன், அங்க வச்சு நம்ம தீர்த்து கட்டலாம் அப்படின்னு தகவலை சொல்றான். அந்த தகவல் படி அன்னைக்கு பைக்ல கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான் இந்த உமேஷ். மனைவி கூட சேர்ந்து கோயில்ல சாமி கும்பிட்டுருக்கான். சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப சமாதானமா, இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காது, நமக்கு சாமி கும்பிட்டாச்சு, எல்லாமே சரியாயிடும், ஒன்னே ஒண்ணு மட்டும் எனக்காக நீ பண்ணணும், எனக்கு வந்து உன் மேல சந்தேகப்படுறத விட முடியல, அதனால நீ உண்மையிலே பத்தினி தான், நீ யாரு கூடயும் தொடர்புல இல்ல, பாலியல் உறவு வச்சுக்கல அப்படிங்கிறத மட்டும் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே திவ்யா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சத்தியமா நான் வந்து யாரு கூட தொடர்புல இல்லைங்க, நான் உங்களுக்கு எந்த துரோகமும் பண்றேன், நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு அவங்களும் சமாதானமா பேசியிருக்காங்க. அதுக்குமே சொல்லியிருக்கான், இந்த சில்லூர் காட்டுல வந்து ஒரு சித்தர் இருக்காரு, அதாவது ஒரு முனிவர் இருக்காரு, அந்த முனிவர்கிட்ட போயிட்டு நம்ம இனிமே சாமி கும்பிடுவோம், அவரு வந்து உன்னை பார்த்துட்டு இவ வந்து சுத்தமானவதான் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு நம்பிக்கை வந்துடும், அதுக்கப்புறம் நம்ம இங்கேருந்து போயிட்டு எந்த பிரச்சனையும் நம்ம வாழலாம் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து நடந்து போயிருக்காங்க. ஒரு மரத்துக்கு கீழே ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி ஒருத்தன் உட்காந்துருக்கான். அது உட்காந்துருந்தது இந்த கிரண் தான். அந்த கிரண்கிட்ட போயிட்டு முன்னாடி நின்றுக்கிட்டு 2 பேருமே சாமி கும்பிட்டு, இந்த மாதிரி சாமி எங்களுக்குள்ள வாழ்க்கையில நிறைய பிரச்சனை இருக்கு, நாங்க வந்து ஒண்ணு சேர்ந்து வாழணும்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி வேண்டிக்க அப்படின்னு திவ்யா கிட்ட சொல்லியிருக்கான். திவ்யாவும் கண்ணை மூடிட்டு நின்று இருக்காங்க. உடனடியா கண்ணை மூடின இந்த கிரண் என்ன பண்ணியிருக்கான், தனக்கு கீழே இருந்து இரும்பு ராடு ஆல்ரெடி மறைச்சு வச்சிருந்திருக்கானுங்க அந்த உமேஷும் கிரணும். 2 பேரும் இந்த இரும்பு ராடு எடுத்து கண்ணை மூடி சாமி கும்பிட்டுட்டு இருந்த இந்த திவ்யாவுடைய தலையில 2 பேரும் அடிக்கிறானுங்க. 5 நிமிஷத்துல அப்படியே அலறி அடிச்சு கீழே விழுந்து ரத்தம் சொட்டி அங்கேயே இறந்து போறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து 3 பேருக்கு ஃபோன் பண்ணி அந்த 3 பேர் மாட்டினாங்கல்ல அவங்கள வர சொல்லியிருக்காங்க. இந்த பாடி அங்கேருந்து எடுத்துட்டு போயிட்டு 5 அடி குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. இதுதான் அன்னைக்கு நடந்த சம்பவம். அதுக்கப்புறம் நான் வந்து என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பைக்கு கடன் வாங்கிட்டு வந்ததுனால மாட்டினேன், நான் கடன் வாங்கிட்டு வரலன்னா இந்த விஷயமே யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க அப்படிங்கிற தகவலை ரொம்ப கூலா சொல்றான் அந்த உமேஷ். இப்படி ஒரு பிளானை போட்டு ரொம்ப தெளிவா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னா
இது வந்து முதல் கொலையா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை, இதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்குதான், அவனுக்கு ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இதை செஞ்சிருக்கானே, இதுக்கு பின்னாடி வேற ஏதோ நெட்வொர்க் எல்லாம் இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்பட்ட இந்த இன்ஸ்பெக்டர் கிரிராஜ் என்ன பண்ணாருன்னா, இந்த கிரண்ங்கிறவன் எங்க இருக்கான், அவன் தானே உனக்கு இந்த ஐடியா கொடுத்தவன், அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அவனை தேடி அலையிறாங்க. 2 நாள்ல அந்த கிரனை கைது பண்ணி கொண்டு வர்றாங்க. அவங்ககிட்ட நீ இருக்கிற இடம் இந்த கோயில்ல இருந்து 50 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற வில்லேஜ், அந்த வில்லேஜ்ல இருந்து ஒரு பொண்ணை இங்கே கொண்டு வந்து புதைக்கணும் அப்படின்னு இந்த ஐடியா உனக்கு எப்படி வந்துச்சு, இது யாரு கொடுத்தது உனக்கு அப்படிலாம் விசாரிக்கும் பொழுது அவன் சொல்ல மாட்டேங்கிறான். காட்டுல வந்து கொண்டு புதைச்சிட்டா யாருக்கும் தெரியாதுன்னு நான் புதைச்சேன் சார், நான் வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு உதவி தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுத்து பேசிட்டு இருக்கான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவன் பேசுறதுல எந்த அளவு உண்மை இல்லை. போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா என்னுடைய பேக்ரவுண்ட் செக் பண்றாங்க. அப்படி விசாரிக்கும் பொழுது இந்த கிரண்ட்ட உடைய ஃபேமிலி பத்தி சொல்லு அப்படின்னா, எனக்கு ஃபேமிலி எல்லாம் யாரும் கிடையாதுங்க, என்னுடைய ஒய்ஃப் 10 வருஷத்துக்கு முடிய ஒருத்தன் கூட ஓடி போயிட்டா, இப்போ வரைக்கும் என் கூட டச்சில் இல்லை அப்படின்னு ஒரு தகவலை சொல்றான். 10 வருஷம் முடிய ஓடி போயிட்டான்னு நீ ஏதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கியா அப்படின்னா, ஆமா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்றான். அந்த பெண் யாரு அப்படின்னா அவங்க பேரு பூஜா, இந்த கிரனுடைய மனைவி பேர். அந்த பூஜாவுடைய அம்மா மாரத்தகளில இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு உங்க பெண் வந்து 10 வருஷம் முன்னாடி ஓடி போயிட்டாங்க சொல்லுவாங்களே, அது உண்மையா அப்படின்னா, 10 வருஷம்லாம் இல்லை சார், 5 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் என் மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வந்தாரு. அவர் வந்து உங்க பொண்ணு வேற ஒருத்தவோட ஓடி போயிட்டா அப்படின்னு சொன்ன உடனே எங்களுக்கு யாருக்குமே நம்ப முடியல. ஏன்னா எங்க பொண்ணை நாங்க அப்படி வளர்க்கல, அவளுக்கு வேற எந்த தொடர்பும் கிடையாது, ரொம்ப நல்ல பொண்ணு, இப்படி ஓடி போயிட்டா சொன்னேன், எங்களால நம்ப முடியல. அதனால நாங்க போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறோம் சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணாலும் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் மகதி போலீஸ் ஸ்டேஷன்ல, இந்தாங்க பாருங்க காப்பின்னு சொல்லிட்டு உனக்கு கொண்டு வந்து கொடுத்தான். ஆனா அதுல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது மாதிரியே இருந்துச்சு. அதனாலதான் சரி இவன் மேல தப்பு இல்லை போல இருக்கு, உண்மையிலேயே எங்க பொண்ணு ஓடி போயிட்டா போல இருக்குன்னு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அதுக்கு ஏத்த மாதிரியே இவனுடைய சொந்தக்காரங்க 4-5 பேர் அப்படி இருக்காங்கன்னா தும்கூர், மைசூர் அந்த மாதிரியான இடத்துல எல்லாம் என் பொண்ணையும் அவனுடைய லவ்வரையும் பார்த்ததா வந்து என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னு இந்த கௌரவமா போலீஸ்ல சொல்றாங்க. அந்த பார்த்ததா தகவல் சொன்னாங்கல்ல, அந்த நபர்கள்ட்ட போயிட்டு நீங்க உண்மையில பாத்தீங்களா அப்படின்னா, இல்ல, இந்த தகவலை கிரண் தான் அவங்க அம்மா கிட்ட போய் சொல்ல சொன்னா. ஏன்னா அப்படி சொல்லலை அப்படின்னா எனக்கு தான் பிரச்சனை, அவங்க தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணுவாங்க, என்ன சந்தேகப்படுவாங்க, இந்த உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்ட இவனே பார்த்த மாதிரி சொல்லியிருக்கான். இந்த தகவலை போலீஸ் கண்டுபிடிச்ச உடனே சரி நீ மகதி போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னி இல்ல, இந்த கௌரவம்மா கிட்ட போய் காட்டுனீ இல்ல, அந்த காப்பியை காட்டு அப்படின்னா இவன் இப்பதான் இல்ல நான் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல, அது பொய் அப்படிங்கிற தகவலை சொல்றான். போலீஸ் ஸ்டேஷன்லயும் செக் பண்ணா இவன் அப்போ கம்ப்ளைண்ட்டை கொடுக்கல, கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி ஃபேக்கா ஒரு எஃப்ஐஆர் காப்பியை ரெடி பண்ணி அதை கொண்டு போய் கொடுத்து எல்லாருமே வந்து இந்த ஆஃப் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ இந்த கிரணை வந்து உன்னுடைய மனைவி நீ என்ன பண்ண அப்படின்னு பயங்கரமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிச்சதுல தான் ரொம்ப படு பயங்கரமான ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான் கிரண். கிரணுக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கிரண் வந்து ஒரு விவசாயி. கிரணுடைய கேரக்டர் என்ன அப்படின்னா, தன்னுடைய மனைவி வந்து எந்த ஆம்பளை கூட பேசக்கூடாது அப்படிங்கிறது அவனுடைய கேரக்டர். அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரின்னு வச்சுங்களேன். அதாவது வீட்டுக்கு தபால்கார் வந்தாலும் அவங்க போய் தபால் வாங்கக்கூடாது, சந்தேகப்படுவான். பால்காரன் வரக்கூடாது, கடைக்கு போய் ஜாமான் வாங்கக்கூடாது, வெளியில போகும்போது நல்ல புடவை கட்டிட்டு போனாவே சந்தேகப்படுவான். இவன் தான் வந்து இருக்கிறதுலே பழைய ஒரு சாரி எடுத்து இதை கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவானா. எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எந்த ஆண்கள் கூடயும் இதோட எக்ஸ்ட்ரீமா சொந்த அண்ணன் தம்பி அப்பா கிட்ட கூட பேசக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இப்படி ரொம்ப சந்தேகப்பட்டு இந்த ஒய்ஃபை அடிச்சு இப்படியே அவன் வந்து சித்திரவதை பண்ணிட்டு இருக்கும்போது வீட்டுல இருக்கிற எல்லாருமே இவங்க வீட்டுக்கு வராம கட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவன் சந்தேகப்படுறான் அப்படிங்கிறது வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. அதே மீறி பொண்ணு பாக்குறதுன்னா மாப்பிள்ளைக்கு தெரியாம உங்க அப்பா உங்க அண்ணன் தம்பி இவங்க எல்லாம் வந்துட்டு போவாங்கன்னா, அப்படி ஒரு நாள் உங்க அப்பா வந்துட்டு மதியானம் பார்த்து இருந்துட்டு சமைச்சு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்காரு. இதை எப்படியோ அந்த கிரண் வந்து கண்டுபிடிச்சு உங்க ஒய்ஃபு கிட்ட வந்து எனக்கு தெரியாம உங்க அப்பா வர வச்சு 2 பேரும் நீங்க தப்பா இருந்திருக்கிறீங்க அப்படின்னு போட்டு ஒரு நாள் அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். இந்த பொண்ணுக்கும் வந்து என்ன பண்றதுனே தெரியல. இவங்க கூட வாழ்றதை விட செத்தரலாம் அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போய் நான் வந்து பேசாம வீட்டுல வந்து வாழா வெட்டியா கூட இருந்துடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா கிட்டையும் அந்த பொண்ணு பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சமாதானப்படுத்தி இல்லம்மா அவர் சரியாயிடுவாரு, இருந்து நீ அங்கதான் வாழணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் கிரண் என்ன பண்றாருன்னா, சரி நமக்குள்ள நிறைய பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்குது, அதனால நம்ம போய் இந்த சூஜகல் கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லி இந்த காட்டு பகுதிக்கு அழைச்சிட்டு வரான். அழைச்சிட்டு வந்தவன் தன்னுடைய மனைவி கூட சேர்ந்து சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுல இருந்து ஒரு புளி சாதம் கட்டிட்டு வந்துடுறான். அங்க வந்து அதுல மயக்க மருந்து கலந்துருக்கு தெரியாம பூஜை அதை சாப்பிடுறாங்க. அடுத்த 10 நிமிஷத்துல மயங்கி விழுகுறாங்க. அங்க இருக்கிற கல் எடுத்து தலையில அடிக்கிறான். அடிச்சதுக்கு அப்புறம் அங்கேயே ஒரு 5 அடிக்கு அதே மாதிரி குழி தோண்டி 5 அடிக்கு குழி தோண்டி அங்க புதைச்சிடறான். இது எப்ப நடக்குதுன்னா 2019 மே மாசம் 16ஆம் தேதி நடக்குது. அதுக்கப்புறம் அடுத்த சில மாதங்கள்
என்னன்னா ஒரு வாரத்துக்கு ஒரு திருப்ப இந்த காட்டு பகுதிக்கு வருவான், தான் புதைச்ச இடத்துல பார்ப்பான். இந்த குழி யாராவது தோண்டிருக்காங்களா, என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும் பொழுது எதுவுமே எல்லாமே கரெக்டா போயிட்டு இருக்குது. ஆனா அடுத்த 4 மாசம் கழிச்சு என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வனப்பகுதியில அகழி தோன்றதுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிருக்காங்க. காட்டுல இருந்து மிருகங்கள் ஊருக்குள்ள போகாம தடுக்கிறதுக்காக பெரிய குழி தோண்டுவாங்க. இந்த வேலையை பார்த்த உடனே ஒரு 1/2 கிலோமீட்டர் தாண்டி இந்த வேலை கரெக்டா தோண்டிக்கிட்டே வரும்பொழுது இந்த பாடியை எடுத்துருவாங்களோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணிருக்கான், இவன் வேக வேகமா 4 மாசம் கழிச்சு செப்டம்பர் மாசம் 2019 இந்த குழியை தோண்டி உள்ளுக்குள்ள இருந்து அழுகி இருந்த பாடி பார்ட்ஸ், எலும்பு எல்லாத்தையும் ஒரு சாக்குல போட்டு கட்டி இவன் பைக்ல வச்சுட்டு ஊருக்குள்ள இவங்க ஊருக்கு வந்து என்னுடைய விவசாய நிலத்துக்கு வந்து அது ஒரு 7 அடி பெரிய பள்ளத்தை வெட்டுறான். அதுக்குள்ள போட்டு மண்ணை போட்டு மூடிடுறான். மூடினதுக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுக்கப்புறம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே தன் முன்னாடி ஓடி போயிட்டா அப்படிங்கிற தகவலையும், அவ ஓடி போயிட்டு வேற இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கா, அதை பார்த்ததுக்கான எவிடன்ஸையும் உருவாக்கி ரொம்ப ஸ்மார்ட் அப்படி வாழ்ந்துட்டே இருக்கா. இப்படி இருக்கும்போது தான் 2021 திருஷ்யம் 2 படம் வருது. கர்நாடகாவிலும் இந்த படத்தை பார்த்த கிரேனுக்கு ரொம்ப வருஷம் கழிச்சு எலும்பை கண்டுபிடிச்சா கூட செத்து போனது யாருன்னு கண்டுபிடிக்கலாம், அது மூலமா நமக்கு தண்டனை கிடைக்கலாம் அப்படின்னு பயந்து போனவன் மறுபடியும் என்ன பண்றான்னா, இந்த 7 அடி பள்ளம் தோண்டினால விவசாய நிலத்துல அதை தோன்றான். தோண்டிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள எலும்பு கிடக்குது. அந்த எலும்பு மேல அங்க இருக்கிற மரத்துண்டுகள், கீத்து, இப்படி எல்லா பழைய பொருட்கள்லாம் போட்டு தகன்னு எரிக்க ஆரம்பிச்சிருக்கான். பக்கத்து வயல்ல இருக்கிறவங்கலாம் வேகமா வந்து என்ன ஒரு விவசாய நிலத்துக்கு நடுவுல 7 அடிக்கு பள்ளம் தோண்டி எரிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நான் புது விதமா ஒரு உரம் கண்டுபிடிச்சிருக்கேன், இது மட்டும் ஒர்க் ஆயிடுச்சுன்னா நம்ம விவசாயத்துக்கு சூப்பரா இருக்கும், நான் இதை கண்டுபிடிச்சு உங்களுக்கு தர்றேன், இதே மாதிரி பண்ணி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லியிருக்கான். அவங்களும் புதுசா ஏதோ ட்ரை பண்றான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காம இருந்திருக்காங்க. ஒரு நாள் இல்லைங்க, 2 நாள் தொடர்ச்சியா அந்த இடத்த போட்டு அந்த எலும்பை போட்டு எரிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். எரிச்சிட்டு டோட்டலா சாம்பல் ஆயிடுச்சு அப்படிங்கறத முடிவு பண்ணோடனே மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு விவசாயிகள்லாம் சொல்லிட்டான், இல்ல அது வந்து வேலைக்கு ஆகல, அதனால மூடிட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களை சமாதானப்படுத்திருக்கான். இப்படி இந்த விஷயம் எல்லாமே போலீஸுக்கு இவன் சொன்ன உடனே அதுக்கப்புறம் ஒரு பெரிய போலீஸ் டீம், ஃபோரன்சிக் டிபார்ட்மெண்ட் எல்லாம் போயிட்டு அந்த இடத்த தோன்றாங்க. 7 அடிக்கு தோன்றாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சு அந்த கிராமத்துல இருக்கிற சுத்தி இருக்கிற எல்லா கிராமத்து ஆட்களும் ஒரு 2000-3000 பேர் கூடுறாங்க. இந்த பூஜாவுடைய உடம்புல அவங்க எதை எடுத்திருக்காங்க அப்படின்னா, எலும்புல எரியாத பகுதி, மண்டை ஓட்டுல சின்ன சின்ன பீசஸ் அது மாதிரி எடுத்திருக்காங்க. அதை DNA டெஸ்ட் பண்ணி இது பூஜா தான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த கிரணையும் உமேஷையும் கைது பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் வந்து இப்போ கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. எல்லா எவிடன்ஸ், டெக்னிக்கல் எவிடன்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை ரொம்ப திறமையா புலனாய்வு பண்ணி கண்டுபிடிச்ச இன்ஸ்பெக்டர் கிரிராஜுக்கு கர்நாடக காவல்துறை மிகப்பெரிய பாராட்டு வழங்கி இருக்கிறாங்க. இந்த கேஸ் வந்து கோர்ட்ல இருக்குது, இன்னும் தீர்ப்பு வரல. சரி, நம்மளே இந்த கேஸ் ரொம்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு கேஸ். ஒரு மனைவியை அடிச்சு கொண்டு அதை புதைச்சி அதை குழி தோண்டி எடுத்து வந்து இன்னொரு திருப்பியும் புதைச்சி அதை மறுபடியும் ஓபன் பண்ணி அதை எரிச்சு கொன்ன ஒரு பெரிய சைக்கோ. இவன் எப்படி தன்னுடைய மனைவி கெட்டவளா இருப்பாளோ சந்தேகப்பட்டு கொண்டானோ, அதே மாதிரி தன்னுடைய ஃப்ரெண்டும் அவன் மனைவி சந்தேகப்படுறான், அவளும் கெட்டவதா அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கொள்றதுக்கு ஐடியா கொடுத்தா. சரி, நம்மளே இந்த கேஸை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? சந்தேகம் வந்து எவ்வளவு பெரிய ஆபத்து பாருங்க. இந்த 2 பெண்களும் தவறானவங்க அப்படிங்கிறதுக்கான எந்த உறுதியுமே கிடையாது. ஒருவேளை அந்த பெண்கள் தவறானவங்களாவே இருந்தா கூட அவங்கள டிவோர்ஸ் பண்ணிட்டு உன் வாழ்க்கையை நீ பாத்துக்க, என் வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட விலகி போயிடலாம். சரி, அப்படியே இந்த சம்பவம் பத்தியான உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. நான் உங்கள் ஆர். ராஜா. மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.